அவதாரம் யார் சொல்லுவாங்க? ராமரை சொல்லுவாங்க, ஒரு அவதாரம்பாங்க. நேர்மையான அதிகாரி எதுக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிரட்டலுக்கோ பயமுறுத்தலுக்கோ பயப்படாமல் ஒரு நேர்மை ஒரு அரசியல் இருந்தால் அவன் தான் அவதாரம். நம்ம சிங்கம்ங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்து ஏமாறாதீங்க, அதை ரசிங்க. ஆனால் உண்மையான சிங்கத்தை வணங்கி போட்டு நம்ம இந்த மாதிரி சிங்கத்தை தான் ரசிகம் பண்ண வைக்கணும். நம்ம சிங்கம் புலி கரடின்ட்டு நாங்கள் விடுற புருடா நம்பிலாம் நீங்கள் ரசிகம் வச்சுலாம் ஏமாறக்கூடாது. நான் டைரக்டர் தான், என் படமும் நான் திருப்பாச்சியா சிவாசியா பாருங்க, ரசிங்க, நல்லா இருக்க என்னை பாராட்டுங்க, அவ்வளோதான். அடுத்த படம் நான் போயிட்டே இருப்பேன். என் தொழில் அது. நீ ஹிட் ஆகிட்டீங்கன்னா, இப்போ திருப்பாச்சி சூப்பர் டூப்பர் ஹிட்னா அந்த படத்துக்கு நான் ஒரு 50 லட்சம் வாங்கினேன்னா அடுத்த படத்துக்கு நான் 70 லட்சம் வாங்குவேன். அதையும் ஹிட் ஆச்சுன்னா அப்புறம் 1 கோடி வாங்குவேன். நீங்கள் பார்க்க என் சம்பளம் தான் கூட தவிர நான் சம்பளம் உங்களுக்கு பிரித்து கொடுப்பேனா? அன்னூர் பங்களா வாங்குவேன். அப்புறம் நான் அடுத்த சம்பளம் வச்சா எந்த ஏரியோட அதிகமாக விலை போகுது எஸ்டேட் வாங்குவோம். இதுதான் மக்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்க மாட்டான் சார். நீங்கள் எங்களை வெற்றியடைய வைக்க நாங்கள் சம்பளத்தை கூட்டிகிட்டே போங்க தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை தானே? ஆனால் நேர்மையான அரசியல்வாதியோ போலீஸ் அதிகாரியோ யாரும் சரி, அவங்களுக்கு தூக்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நன்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.